வெல்கம் டு ஓவிய காதலன். இன்றைக்கி நாம் கேமலோட ஆர்டிஸ்ட் அக்ரலிக் பெயிண்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கின 12 ஷேட்ஸ் ஆஃப் அக்ரலிக் பெயிண்டோட பாக்ஸ் இதுதான். அதோட அவுட்லுக்கு. இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் பொன்னியின் செல்வனோட ஃபுல் சீரீஸ் பெயிண்டிங் பண்ணேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த அக்ரலிக் கலர்ஸில் பார்த்திங்கன்னா 12 ஷேட்ஸில் 9 ml வாங்கினேன். இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 24 ஷேட்ஸும் கிடைக்கும், 60 ஷேட்ஸ் வரைக்கும்லாம் கிடைக்கிது. ஸோ எம்எல்லும் பார்த்திங்கன்னா 12, அப்புறம் பார்த்திங்கன்னா 40 ml இந்த சைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா 12 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பேக் சைடில் நமக்கு அதோட கோட் நம்பரோடையும் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பெயிண்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த 12 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸையுமே ஒரு பிளாஸ்டிக் கீழே பாட்டம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு உடைய கூட சான்ஸ் இருக்குது, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த டியூப் எடுத்து நான் என்னோடய பாம், அதாவது உள்ளங்கையில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த சைஸ் தான் அதோட டியூபோட 9 ml டியூபோட சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஈச் டியூப்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த கலரோட நேம் அண்ட் கோட் வேர்டு அதில் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெயிண்ட் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. வாங்க இப்போ நம்ம இந்த பெயிண்ட்டோட திக்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ பெயிண்ட்டை என்னோடய ஆர்ட் கலர் ஜேர்னலில் பெயிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஜேர்னல் பற்றின வீடியோவும் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா நான் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 12 டிஃப்ரெண்ட் கலரோட ஷேட்ஸ் எப்படி பிளெண்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது போக ஒரு எக்ஸ்ட்ரா 4 பாக்ஸ் அதில் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸை நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன், மெர்ஜ் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவு ஈஸியாக மெர்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் என்ன மாதிரிலாம் கலர்ஸ் பெயிண்டிங்ஸ் வாங்கலாம், என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.